எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலோடி தொடரில் அடுத்த எபிசோட். நம்ம முன்னாடியே கப்பலில் எப்படி அமேசானில் ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆர்டர் நம்மளோட சீஃபேரர்ஸ் ஹவுஸில் ரிசீவ் ஆகிடுச்சு. அதை எப்படி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம இருக்குது சான் யுவான் போர்ட்டோ ரிக்கோ, யூஎஸ் ஐலண்ட். நம்மளோட ஷிப்போட ஹோம் போர்ட்டு. நம்ம கூட இன்னொரு ஃப்ரெண்டு வராரு. ஸோ நம்ம டாக்ஸியை ஷேர் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நாள் இங்கே ஏர்போர்ட்லேருந்து இந்த டெர்மினலுக்கு வரதுக்கே $30 ஆகிடுச்சு. $30னா 2400 ரூபாய். இந்த வாட்டி எவ்வளோ ஆகுது போகுதுன்னு தெரியல. நம்ம இந்த டாக்ஸில் தான் போக போகிறோம். ஸோ ஷேர் பண்ணி தான் போக போகிறோம். ஒரு how much per person? How much per person? 5 each. Okay, good. That's good. ஸோ நம்ம கூட வந்து 2 பெண்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவரை பார்க்க போகிறாங்க அடுத்த ஷிப்பில். ஏன்னா நம்ம வேறு டெர்மினல் இருக்கனால அடுத்த டெர்மினலில் இன்னொரு ஷிப் நிற்குது. அந்த ஷிப்பில் அந்த ஷிப்பில் வந்து அவங்களோட கணவர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பார்க்க போகிறாங்க. நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்க சீஃபேரர்ஸ் ஹவுஸ்லாம் போயிட்டு நம்ம அமேசான் ஐட்டத்தை கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஷேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து காசு கம்மியாக இருக்குது. இல்லைனா மினிமமாக $20 இல்லை $30 கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஷேர் பண்ணுறதுனால ஒரு ஆளுக்கும் $5 தான் ஆகுது. ஸோ அதனால தான் போச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. நம்ம இறங்கிட்டோம் அந்த டெர்மினல் கிட்ட. இங்கே பாருங்கள், இறங்கின உடனே 3 ஷிப்பு நிற்குது. ஒன்று பிரேக்கவே, ஒன்று இந்த பக்கம் வைக்கிங்கு, அந்த பக்கம் ராயல் கரேபியன். செமையாக இருக்குங்க போர்ட்டு. நம்ம நண்பர் தான் நம்மளை வழி காட்ட போகிறாரு. ஸோ நாமலாம் அவரும் ஒரு கெஸ்ட்டில் தான் போக போகிறோம். ஏன்னா இன்டர்நெட் இல்லை. ஸோ இன்டர்நெட் இல்லாதனால கேட்டு தான் போகிறோம். இப்போனா பக்கம் தான், இதுக்கு இந்த பக்கம் தான். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த போர்ட்டு டெர்மினல். ஸ்கை ரொம்ப கிளியராக இருக்கனால சிட்டி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு அழகாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ரூஸ் பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸ். போன டூரில் வந்தவங்கக்கிட்ட ஒருத்தவங்கிட்ட கேட்டேன், இங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ தங்குறதுக்கு ஆகுதுன்னு. அவங்க சொன்னாங்க, நான் வந்து 2 வருஷம் முன்னாடி வந்தப்போ $200 ஆச்சு. $200னா 80 ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 16,000 ரூபாய். ஆனால் இந்த வாட்டி $600 ஆச்சுன்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். $600னா ஒரு ரூமுக்கு பார்த்துங்க, 6 8 48,000 ரூபாய் ஒரு நாள் தங்கிறதுக்கு ஒரு ரூமில். 5 ஸ்டார் 6 ஸ்டார் ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்கள் ஹோட்டல்ஸ். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃப்ளாக் பறக்குது. ஏன்னா அது யூஎஸ் ஐலண்ட். இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஓ செமையாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ மணி 10:30 ஆகுது. நம்ம 12 மணிக்கெலாம் டியூட்டியில் இருக்கணும். ஸோ அதனால் எவ்வளோ வேகமாக முடியுதோ வேகமாக கலெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்டு போகலாம். ஏன்னா சாப்பிட டைம் இருக்குமான்னு தெரியல. இங்கே சாப்பிட்லான்னு பார்க்குறோம். ஸோ நண்பர்கிட்டையும் கேட்டிருந்தேன், அவரும் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்தமாரி ஹோட்டல்ஸ் பக்கத்தில் இருக்குது. இங்கெல்லாம் ஒரு 10-11 மணிக்கு தான் திறப்பாங்க. இன்னும் இதெல்லாம் திறக்காம தான் இருக்குது. ஸ்டார்பக்ஸ் காஃபி. ஓகே, இங்கே ஸ்டார்பக்ஸ் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவான காஃபி. ஒரு ஆவரேஜாக காஃபி பார்த்தீங்கன்னா $7, $8, $10. $8 வச்சுக்கோங்க ஒரு ஆவரேஜாக. 8 640 ரூபா ஒரு காஃபி. நான் காஃபி குடிக்கிறது இல்லைங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், அந்த ஸ்ட்ரீட் கடையே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓப்பன் பண்ணல பாருங்கள், கொடைலாம் மடங்கியிருக்கு. நைட் ஆனால் அந்த கொடையை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே சேர் போட்டு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. கம்மிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு ஸ்ட்ரீட் கடை தான். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து முன்னாடி ஸ்பானிஷ்காரங்க தான் வந்திருக்காங்க. அவங்க கட்டின கோட்டை ஒன்று இருக்குது. பட் டைம் இல்லை அது போகிறதுக்கு. நம்ம அது இன்னொரு நாளுக்கு வரலாம். எப்படி இருக்கு பாருங்கள் அந்த புல்லட்டு. கோஸ்ட் ரைடில் வர மாதிரி இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இங்கே ஒரு பில்டிங்கில் போகிறார் அவர். பாருங்கள், சீஃபேரர்ஸ் ஹவுஸ் 20th century. இங்கே தான் சீஃபேரர்ஸ் ஹவுஸ், ஓல்டு சான் யுவான். ஹோம், யுவர் ஹோம் அவே ஃப்ரம் யுவர் ஹவுஸ். இங்கே தான் போய்ட்டு கலெக்ட் பண்ண போகிறோம். ஓ, இங்கேயும் ஒரு காஃபி செட்டப் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து சீஃபேரர்ஸுக்கு தேவையான பேசிக்கான கிராசரி ஐட்டம்ஸும் அவங்களுக்கு தேவையான சோப்பு, சீப்பு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு அது போல் ஐட்டம்ஸும் ஒரு காஃபி செட்டப்பும் அது கூடவே இங்கே வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் வசதியும் இருக்குது. ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது. ஸோ கடலோடிகளுக்கு தேவையான பேசிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணது போல் மற்ற கப்பலில் வேலை பார்க்குற எல்லா கடலோடிகளுமே இந்த சீஃபேரர்ஸ் ஹவுஸ் அட்ரஸை யூஸ் பண்ணி பொருட்களை ஆர்டர் பண்ணலாம். அது வந்து இந்த சீஃபேரர்ஸ் ஹவுஸில் டெலிவரி ஆகும். இவங்க ரிசீவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம கப்பல் சான் யுவான் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்மளை போலவே அவங்களும் வந்து அவங்க பொருட்களை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐட்டமும் வந்துடுச்சு, நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். நம்ம 3 பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ 3மே ஒரே பாக்ஸில் வந்துடுச்சு. நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி கொஞ்சத்து பேக்லேயும் ஒன்று கையிலையும் கொண்டு போகிறோம். நம்மளுக்கு இன்னும் ஒரு 1 hour தான் இருக்குது. இன்னும் மணி இப்போ 11 ஆகுது. 12 o'clock நம்ம டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் சீக்கிரமாக டாக்ஸி பிடிச்சி கிளம்புறோம். இந்த நம்ம கூட வந்தவர் அவர் வெளியே சுற்றி பார்க்க போகிறோன்னு கிளம்பிட்டார். இப்போ நம்ம மட்டும்தான் போனோம். எவ்வளோ டாக்ஸிக்கு கேட்குறாங்கன்னு தெரியல. கேட்டு பார்ப்போம். போயிட்டு அங்கே ஒரு டாக்ஸி நிற்குது. வா, அந்த இடம் ஃபவுண்டைன்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே ஒருத்தர் டாக்ஸின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. கேட்டு பார்க்கலாம். ஹாய் பாய். க்ரூஸ் டெர்மினல் Viva. How कितना? How much? It's 15. It's okay. 50. I'm a crew. Reduce for me. Yes, but I knew you for did. group is $5 each. Yes. Okay. One is 15. 10 is fine. No, 10. You can get somewhere. Okay. No, have more crew members. Sorry. No crew members. Okay, so okay, sir. We'll go. Yeah, I'll sit in the front. Yes, no problem. Okay. ஸோ $15 ஆங்க. ஓகே, அதான் நீங்கள் குரூப்பாக வந்திருந்தீங்கன்னா 4 பேர் வந்திருந்தீங்கன்னா $5 வாங்கியிருப்பேன்னு சொல்கிறாரு. பட் நம்ம குரூப்பாக வந்தனால, சரி நம்ம சிங்கிளாக வந்தனால $15. ஓகே, டைம் இல்லை. ஓ, இன்னும் 45 minutes தான் இருக்குது. நான் அந்த 45 minutesல சாப்பிடணும். ஸோ சாப்பிட்டு வேலைக்கு போகணும். ஒன்ஸ் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன்னா 8 ஆகிடும் நான் முடிக்கிறதுக்கு. அப்போ நம்மளுக்கு எனர்ஜி வேணும். அதனால் சாப்பிட்டு தான் போகிறோம். ஸோ $15. ஓகே, பிரச்சனை இல்லை. $15 வச்சுக்கிட்டிங்கன்னா $1200 வருது. பிரச்சனை இல்லைங்க. ஸோ ஐ நீட் டு புட் சீட் பெல்ட் ரைட். சீட் பெல்ட் போடலை. ஆக்சுவலி சீட் பெல்ட் போடாதனால சவுண்டு போடுது. நம்ம சீட் பெல்ட் போடணும். இதெல்லாம் அப்படி தாங்க, நம்ம ஊர்லேயும் அப்படி தான். ஊர்லேயே நம்ம அவ்வளோ ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டெல்லாம் போடணும். சீட் பெல்ட் போட்டாச்சு. திஸ் இஸ் அ ஃபோர்ட். இது இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. நம்ம ஊர் பார்லிமெண்ட்டு பேர் இந்த பியூட்டோரிக்கோட பார்லிமெண்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் ரிக்ஷா மாதிரி இங்கே ரிக்ஷா இருக்குது. நைஸ்ண்ணா. ஸோ ஹவு மச் ஃபார் தட் த சைக்கிளிங் ரிக்ஷா? ஸோ நம்ம ஊர் ரிக்ஷா இருக்குங்களா, அது போல் இங்கே சைக்கிள் ரிக்ஷா டூர் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டோம், இங்கே வந்து ஹோட்டல்ஸில் எவ்வளோ இருக்குன்னு. ரொம்ப சீப்பான ஹோட்டல் எவ்வளோ இருக்கும், ரொம்ப காசு கம்மியான ஹோட்டல் எவ்வளோ இருக்குன்னு கேட்டோம். $65 சொன்னார். நம்ம $60 வச்சுக்கிட்டா கூட
6 8 4800 வருது ஒரு நாளைக்கு ஒரு ரூமுக்கு. இதே வந்து காஸ்ட்லிலாம் பார்த்தீங்கன்னா $500 $500 பார்த்தீங்கன்னா $40,000 $80 டாலர் வச்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா $100-150 வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக வந்து நம்ம ஊரில் எப்படி கார் வச்சுருக்காங்களோ அந்தமாரி எல்லாருமே வசதியானவங்க ப்ரைவேட்டாக வந்து யாட்சஸ், இதெல்லாம் இதுக்கு பேர் பெருசாக இருக்க போட்டுக்கு பேர் யாட்சஸ். அதுமாரி ஸ்மால் போட்டில் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வீக்கெண்ட்ஸ் லீவ் நாளில் அவங்களோட போட் எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க இல்லை அப்படியே ஒரு ரிலாக்ஸாக வந்து நம்ம காரில் டிரைவிங் போயிட்டு வர மாதிரி அவங்க வந்து டிரைவிங் போயிட்டு வருவாங்க. நம்ம அப்படியே நம்ம ஷிப் கிட்ட வந்துட்டோம். நம்ம திமிங்கலம் எப்படி நிற்குது பாருங்கள் அழகாக. ஓகே, நம்ம ஊரில் கார் நிறுத்துகிற மாதிரி இங்கே வந்து போட்டை நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்ம ஷிப் கிட்ட வந்துட்டோம். நம்ம திமிங்கலம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே, எங்கள் மற்ற டாக்ஸி நிற்குது வரவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நம்ம வந்தாச்சு. ஓகேங்க. ஸோ நம்ம எவ்வளோ வேகமாக முடியுமோ வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் ஜாப்பில் போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, நம்ம டிரைவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம். பாய்ங்க.